அம்பிட்டுதானா? உங்க 2 பேரையும் ரூம்ல காணலன்னு சொல்லி உங்க அப்பா நீங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்லி பீதியை கிளப்பி விட்டுட்டாரு. அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். அப்பாவா? அவர் இங்க வந்தாரு? ரூமுக்குள்ள தாண்டி இருந்தாரு. அவர் சொன்னதும் தான் நான் மேல தேடிக்கிட்டு வந்தேன். ஏம்ல உன் அப்பா தான் எங்கேயும் வேகமா போறான். அவனை துரத்து பிடிக்கணும்ல. கேட்டி பரணி, என்னாச்சுடி? ஏன் நில்லுடி. சண்முகம் சண்முகம் சண்முகம், வண்டி இங்கதான் இருக்கு, சீக்கிரம் எடுவா. என்ன ஆத்தா நெசமாவே செத்து போச்சா ஐயா? இளவெடுத்தவனே, அது செத்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு நீ என்ன கேள்வி இது? இல்லையா, உசுரோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியுதுயா. இல்ல, உசுறு இருக்கிற மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி உட்கார வச்சிருக்கி. உனக்கு தான் ஏதோ மன பிராந்தி இருக்கும். நீ எல்லாம் பிராந்தி அடிக்கிறாள் தானே ஐயா. அந்த நெச பிராந்தி கிடைச்சா நல்லா இருக்கும் போல் இருக்கியா. கை காலெல்லாம் சும்மா வெலவெலன்னு நடக்குது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன கேக்குது நீயே? எப்படியும் அந்த வெறும் பைய சம்முவோம் நாம வெளியில வந்தது தெரிஞ்சு நம்மள தேடி வருவான். அதுக்கு முன்னாடி அக்கா பாடிய அவன் வீட்டுல போட்டுட்டு கொலைப்படிய அவன் மேல போட்டுருணும். நேரத்துல அது முடியுமா ஐயா? முடியும்னால அவன் மேல பழி வரணும். அவனை ஏன் மகனே போய் அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, அவன் ஜெயிலுக்கு போய் களி திங்கணும். அப்பதான் என் அக்கா கட்ட வேகம். ஐயோ ஐயா, போச்சு. அந்த ஜம்மு வரான்னு நினைக்க. ஐயா கொஞ்சம் வரசலா போங்க ஐயா. விரட்டி வரான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க ஐயா. என்ன பேசுத? அது எப்படி இல்ல கார அவனோட ஓட்ட வண்டி பிடிக்க முடியுமா? இப்ப பாருல எப்படி போறேன்னு. குழந்தை தூங்கிருச்சா? தூங்கிட்டு இருக்காப்பா. சரி, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க, எல்லாரும் போய் படுங்க. அதான் சம்பவம் பரணியும் காலையில தான் வருவாங்கன்னு சொல்லி பாக்கியா சொல்லிருச்சுல்ல. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரே படபடப்பா இருக்குப்பா. பேசாம எல்லாரும் கூட அங்க போயிடலாமா? எக்கா, புள்ளைய தூக்கிட்டு இந்த ராத்திரியில அலைய முடியுமா? பேசாம நீ போய் உறங்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் உறக்கம் வருது. இத முடிச்சுதானே தூங்கணும். முடி. ஆப்போசிட்ல என்ன வரும்? அதான் ஆன்சர். என்னல இந்த நடுச்சமத்துல வந்து நிக்க? காலையில தான் வருவீங்கன்னு பாக்கியா சொல்லிச்சு. ஏன் இப்ப வந்தா என்ன? இப்ப எதுக்கு நீங்க உறங்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க? இவன் என்ன இந்த நேரத்துல படிச்சிட்டு இருக்கா? இவன் ட்ரெஸ் மாத்தாம அப்படியே இருக்கான். எல்லாருக்கும் என்னாச்சு? எப்படின்னா உறக்கம் வரும்? என்ன பெரியாத்தாவை பத்தி கண்டுபிடிக்க ஏதாவது முடிஞ்சுதா? இல்லடி, என் அப்பா தான் ஏதோ சம்திங் பண்றாரு. இந்த ராத்திரியில எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நாங்க வந்துட்டோம். இல்லை, அதெல்லாம் இருக்குண்ணா. காலையில விடிஞ்சோடனே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாரும் போய் உறங்குங்க. காலையில வெள்ளனே எழுந்து கிளம்பணும். முக்கியமான வேலையா? என்னன்னு? இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸ் இல்ல. இப்போதைக்கு நீங்க போய் உறங்குங்க. காலையில வெள்ளனே எந்திக்கினேன். அதை மட்டும் செய்யுங்க, போங்க. அண்ணே என்ன வேலைன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்க, இல்லன்னா எனக்கு உறக்கமே வராது. அத பத்தி நான் மூச்சு விட மாட்டேன். நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் கோழி கூறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தலை குளிச்சு புது துணி போட்டு ரெடியா நிக்கிறேன். புரியுதா? எது? தலை குளிச்சு புது துணி போட்டுக்கணுமா? ஏட்டி பரணி, என்னடி இது? நீயாச்சும் சொல்ல. எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம். அதுக்கு தான் புது துணிமணிலாம். ஒரு இடமா? அது என்ன இடம்? அண்ணே சொல்லுங்க, எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சிஸ்டர், இந்த புது துணின்றது பெண்களுக்கு மட்டும் தானே இல்ல ஆண்களுக்கு அப்ளிகபிளா? எல்லாருக்கும் தான். அப்பா சந்தோஷம். இல்லை, இப்போதைக்கு சஸ்பென்ஸ் இல்ல.
சொன்னது புரிஞ்சுக்கிடுங்க. காலையில சீக்கிரம் எழுந்து புது துணி எல்லாம் போட்டு ரெடியா இருங்க. புரியுதா? ஏல போய் பண்ணுங்க. என்னத்துல சஸ்பென்ஸ், பெரிய சஸ்பென்ஸ். இந்த வீட்ல பெரிய மனுஷனா என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ தான் இருக்கிறதுலே பெரிய வளருவாயே, அப்புறம் ஊருக்கே போய் தம்படாச்சிடுவ. யாருனா? இந்த இருக்க பாரு கனி, இவ உளருவா ஊருக்கே. அப்போ நீ என்னை விட பெரிய உளறுவாயி, நீ சும்மா இருப்பா. சரி யாருனா? சரி சரி சரி, நீங்க எவ்வளவு கேட்டாலும் சண்முகம் சொல்லவே மாட்டான். இப்போதைக்கு நீங்க எல்லாரும் நாளைக்கு காலையில சீக்கிரமா ரெடி ஆகணும், அதான் முக்கியம். இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். படுங்க போய். என்ன சஸ்பென்ஸ்? ரத்னாக்கா, அப்படி என்ன தாங்கா விஷயமா இருக்கும்? அதான் சஸ்பென்ஸ்னு அண்ணன் சொல்லிடுச்சே, நாம ரெடி ஆக வேண்டியதுதான் பாக்கி. அண்ணே, என்னண்ணே இது? இது யாரோட வீடு? ரத்னா, இந்த வீடு நம்ம வீடு. நாம தான் பால் காய்ச்ச போறோம். அறிவு, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதா? நீங்க என்கிட்ட கூட சொல்லல. ஏய், இங்க பாருங்க பாரு. சாரி. உங்க அண்ணன் இருக்காரு, அவர் தான் சஸ்பென்ஸ உடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆக்டிங்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ண தெரியுமா? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் சண்முகம். அண்ணா, அக்கா குடி போக போற வீடுனா பெரியவங்க வர வேணாமா? அறிவு மாமாவோட அப்பாவே அம்மாவே கூப்பிடணும்ல. வாங்க வாங்க வாங்க. உள்ளதா இருக்கீங்களா? வாங்க எல்லாரும் வாங்க. அத்தை, மாமா, உங்களையும் வர வச்சிட்டாங்களா? நீங்க கூட சொல்லவே இல்ல. அதிர்ச்சியிலே அதிர்ச்சி, பேரதிர்ச்சியா இருக்காது.